கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். வணக்கம். செய்தி சுருக்கம். எனக்கு சவக்குழி தோண்ட முயற்சி, அதிர வைத்த பிரதமர் மோடி பேச்சு. ராஜ்யசபாவில் ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானம் மீது பேசிய பிரதமர் மோடி எதிர்க்கட்சிகள் மீது பகீர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். காங்கிரசின் இளவரசர் இந்த அவை எம்பி ஒருவரை துரோகி என்றார். காங்கிரஸை விட்டுச் சென்ற யாரையும் அவர் அப்படி கூறியதில்லை. சீக்கியர் என்பதால் நேற்று அந்த எம்பியை துரோகி என்கிறார். இது சீக்கியர்களுக்கு இழைக்கப்பட்ட அவமானம். சீக்கியர்கள் மீது காங்கிரஸ் கட்சியின் வெறுப்புணர்வை அம்பலப்படுத்தியுள்ளார். அந்த எம்பி நாட்டிற்காக தியாகம் செய்தவர்களின் குடும்பத்தைச் சேர்ந்தவர். அரசியல் கொள்கையை மாற்றியதால் அவர் துரோகியாகி விடுவாரா? இது சிறிய வார்த்தை இல்லை. குடிமகன் ஒருவரை துரோகி என சொல்வதை எப்படி நாடு சகித்துக் கொள்ளும்? இது முற்றிலும் துரதிருஷ்டவசமானது. ராஜ்யசபா எம்பி சதானந்த மாஸ்டரின் கால்கள் துண்டிக்கப்பட்டதற்கு அரசியல் விரோதமே காரணம். அன்பு பற்றி பேசுபவர்கள் மோடியே உன் சவக்குழி தோண்டப்படும் என்பன போன்ற முழக்கங்களை எழுப்புகின்றனர். அவர்கள் மோடிக்கு சவக்குழி தோண்டுவது பற்றி பேசுகிறார்கள். இது வெறும் முழக்கம் மட்டுமல்ல, என் மீதான வெறுப்பை காட்டுகிறது. காஷ்மீருக்கு சிறப்பு அந்தஸ்து வழங்கும் 370ஆம் சட்டப்பிரிவை நீக்கினோம். பாகிஸ்தானின் பயங்கரவாதத்தை ஒழித்தேன். இடதுசாரி தீவிரத்தை ஒழித்தேன். இதனால் எதிர்க்கட்சியினர் எனக்கு சவக்குழி தோண்ட பார்க்கின்றனர். பிரதமர் பதவி அரச குடும்பத்துக்கு மட்டுமே சொந்தமானது என காங்கிரஸ் நினைக்கிறது. காங்கிரசின் முதல் குடும்பத்திற்கு நாடு பலமுறை வாய்ப்பளித்தது. ஆனால் அவர்கள் வறுமையை ஒழிப்போம் போன்ற முழக்கங்களை எழுப்பி மக்களை தவறாக வழிநடத்தினர். அக்கட்சி ஒருபோதும் ஸ்டார்ட் அப் கலாச்சாரத்தை ஊக்குவிக்கவில்லை. அவர்களால் தங்கள் சொந்த ஸ்டார்ட் அப்பை கூட உயர்த்த முடியவில்லை என மோடி பேசினார். आदरणीय सभापति जी, मेरे लिए कोई अनुभव मेरा बहुत पुराना है। 2002 से जब वे विपक्ष में थे तब से, और 2004 से जब वो सत्ता में आए तब से, और 2014 से मैं जब यहां आया तब से, पिछले 25 साल से संसद का एक भी सत्र ऐसा नहीं गया, मोदी संसद का सदस्य नहीं था, एक भी सत्र ऐसा नहीं गया जिसमें इस सदन के अंदर मोदी को गाली देने का काम न किया हो इन लोगों ने। 25 साल। और मुझे किसी ने पूछा था, मोदी जी आपके स्वास्थ्य का क्या राज है? मैंने कहा मैं डेली 2 किलो गाली खाता हूं। आदरणीय सभापति जी, ये मोदी की कब्र क्यों खोदना चाहते हैं? ये सिर्फ नारा नहीं है, ये इनके भीतर पड़ी हुई नफरत का प्रतिबिंब है, इसकी अभिव्यक्ति है। और वे इसलिए हैं, हमने 370 की दीवार गिरा दी, इसलिए मोदी की कब्र खोदना चाहते। हमने नॉर्थ ईस्ट में बम बंदूक और आतंक का जो छाया बना रहता था, नॉर्थ ईस्ट में शांति और विकास का राह अपनाई, इसलिए वो मोदी की कब्र खोदने पर सोच रहे हैं। पाकिस्तानी आतंकियों को घर में घुस करके जवाब देते हैं, इसलिए मोदी की कब्र खोदने की बात करते हैं। ऑपरेशन सिंदूर करते हैं, इसकी उनको परेशानी होती है और इसलिए वो मोदी की कब्र खोदते हैं। माओवादी आतंक से देश को मुक्ति दिलाने के लिए साहसपूर्ण कदम उठा रहे हैं, इसलिए मोदी की कब्र खोदती है आपको। हमें नेहरू जी ने देश के साथ बहुत बड़ा अन्याय किया था, सिंधु जल समझौता करके। उस सिंधु जल समझौते को हमने एबेंस में डाल दिया। क्या इसलिए आप मोदी की कब्र खोदने के
காங்கிரஸ் எனும் சமூக விரோத அமைப்பு. நயினார் நாகேந்திரன் விளாசல். தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறியிருப்பதாவது: நேற்று ஜனாதிபதி உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தை நிறைவேற்றவிருந்த பிரதமர் மோடி மீது காங்கிரஸ் கட்சியினர் தாக்குதல் தொடுக்க சதித்திட்டம் தீட்டியதாக வெளியாகியுள்ள தகவல் அதிர்ச்சி அளிக்கிறது. இதுநாள் வரையிலும் சொந்த கட்சிக்குள் மாறி மாறி அடிதடி போட்டுக் கொண்டிருந்த காங்கிரசார் இன்று நமது நாட்டின் அதிகாரமிக்க பொறுப்பில் இருக்கும் பிரதமர் மோடி அவர்களையே குறிவைக்கும் அளவிற்கு துணிந்திருப்பது மிகவும் ஆபத்தான குறியீடு. போட்டியிடும் இடங்களிலெல்லாம் தொடர் தோல்வியை சந்தித்ததன் விளைவாக மிகுந்த மன உளைச்சலுக்கு ஆளாகி பாராளுமன்றத்திற்குள் அதற்கு பழிதீர்க்க முயன்ற காங்கிரஸ் எனும் சமூக விரோத அமைப்பை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். தொடர்ந்து 3வது முறையாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதமருக்கு எதிராக இப்படி ஒரு சட்டவிரோத செயல்பாட்டிற்கு துணை போன அத்தனை காங்கிரஸ் எம்பிக்களும் கூண்டோடு பதவி விலக வேண்டும். பொதுமக்களிடம் பகிரங்கமாக மன்னிப்பு கேட்க வேண்டும். இல்லையில் தமிழக பாஜக சார்பாக பெரும் மக்கள் போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் என்பதை காங்கிரசாருக்கு எச்சரிக்கையாகவே தெரிவிக்கிறேன் என நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். இனி வேணாம் தலைவரே. மூத்த அமைச்சர்கள் ரகசிய பேச்சு. காங்கிரஸை கழற்றுகிறது திமுக. தமிழகத்தில் சட்டசபை தேர்தல் நெருங்கும் நிலையில் திமுக காங்கிரஸ் இடையே மோதல் வெடிக்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. காங்கிரஸ் கூட்டணியை உறுதி செய்வது தொடர்பாக அக்கட்சியின் மூத்த தலைவர் ராகுலை திமுக எம்பி கனிமொழி சமீபத்தில் டெல்லியில் சந்தித்து 1 மணி நேரம் பேச்சு நடத்தினார். அதில் எந்த ஒரு உத்தரவாதத்தையும் கனிமொழியிடம் ராகுல் தெரிவிக்கவில்லை என தெரிகிறது. இதனால் திமுக கூட்டணியில் தொகுதி பங்கீட்டு பணிகளை துவங்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது. இது திமுக கூட்டணியில் உள்ள மற்ற கட்சிகளை அதிர்ச்சி அடைய செய்துள்ளது. கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் வெளியேறினால் மத்திய பாரதிய ஜனதா அரசின் அழுத்தம் குறையும் எனவும் அவர்கள் ஆலோசனை கூறியதாக தெரிகிறது. இதற்கிடையே முதல்வர் ஸ்டாலினை மூத்த அமைச்சர்கள் சிலர் தனியாக சந்தித்து பேசினர். அப்போது பேசிய அவர்கள், திமுகவிற்கு நம்பிக்கையான கட்சியாக இருக்க வேண்டிய காங்கிரஸ் தேர்தல் நேரத்தில் தொடர் நெருக்கடி தருகிறது. அந்த கட்சிக்கு 5% குறைவான ஓட்டு வங்கி மட்டுமே உள்ளது. காங்கிரஸ் கட்சியுடன் கூட்டணியில் இருக்கும் ஒரே காரணத்திற்காக மத்திய அரசும் பாரதிய ஜனதாவின் திமுகவுடன் மோதல் போக்கை கடைபிடித்து வருகிறது. காங்கிரஸ் கூட்டணியால் 5 ஆண்டு திமுக ஆட்சியில் பாரதிய ஜனதாவிடம் விரோதம்தான் வளர்ந்துள்ளது. காங்கிரஸ் கட்சியை கூட்டணியிலிருந்து கழற்றிவிட்டால் திமுக மீதான பாரதிய ஜனதாவின் அழுத்தம் குறையும் என கூறியுள்ளனர். அதற்கு முதல்வர் ஸ்டாலின், காங்கிரஸ் கட்சியை நாமாக வெளியேற்ற வேண்டாம், அவர்களாக வெளியேறினால் அதை பற்றி கவலைப்பட வேண்டாம் என அமைச்சர்களிடம் கூறியதாக தெரிகிறது. ஏற்கனவே தமிழக காங்கிரஸ் மூத்த நிர்வாகிகள் சிலரது போக்கு திமுக தலைமையை எரிச்சல் அடைய செய்துள்ளது. ராகுல் ஸ்டாலின் நட்புக்காக மட்டுமே காங்கிரஸ் மேலிடம் மௌனம் காத்து வருகிறது. இப்போது அதையெல்லாம் தாண்டி முக்கிய முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு இரு கட்சிகளும் தள்ளப்பட்டுள்ளது. பெரும் சிக்கலில் விஜய். சேலத்தில் காலடி வைப்பதே டவுட். ஆரம்பமே அதிர்ச்சி தந்த போலீஸ். சேலத்தில் வரும் 13ஆம் தேதி தாவிக தலைவர் விஜயின் மக்கள் சந்திப்பு பொதுக்கூட்டம் நடத்த அக்கட்சி நிர்வாகிகள் திட்டமிட்டுள்ளனர். சேலம் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் பகுதியில் உள்ள தாளமுத்து நடராஜன் மைதானத்தில் கூட்டம் நடத்த அனுமதி கேட்டு போலீசில் மனு கொடுக்கப்பட்டது. ஏற்கனவே கரூரில் நடந்த தாவிக பிரச்சாரத்தின் போது பெண்கள், குழந்தைகள் என 41 பேர் இறந்துள்ளதால் போலீஸ் தரப்பில் கடுமையான நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளது. கூட்டத்துக்கு எவ்வளவு பேர் வருவார்கள் என்ற தகவலை முன்கூட்டியே தெரிவிக்க வேண்டும் என்பதுடன் 1 மாதத்துக்கு முன்பே அனுமதி பெற வேண்டும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். தற்போது சீலநாயக்கன்பட்டியில் தேர்வு செய்யப்பட்ட மைதானம் 25 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. கூட்டத்தில் சுமார் 11,000 கட்சி தொண்டர்கள், 24,000 பொதுமக்கள் என மொத்தம் 35,000 பேர் வரை பங்கேற்பார்கள் என தாவேக தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. தாவேகவினர் அனுமதி கேட்ட இடத்தில் சேலம் அன்னதானப்பட்டி போலீஸ் உதவி கமிஷனர் வாசுதேவன் ஆய்வு நடத்தினார். இதையடுத்து சில நிபந்தனைகளை பிப்ரவரி 6ஆம் தேதி மாலைக்குள் பூர்த்தி செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே கூட்டம் நடத்த அனுமதி வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என தெரிவித்தனர். அதன்படி கூட்டம் நடக்கும் மைதானம் தொடர்பான தடையில்லா சான்று, உரிமையாளர் சம்மத கடிதம், தீயணைப்பு மற்றும் பொதுப்பணித்துறை சான்றிதழ்கள் உள்ளிட்ட 8 முக்கிய ஆவணங்களை உடனடியாக சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. பொது மைதானம் என்றால் 10 நாட்களுக்கு முன்பும், தனியார் மைதானம் என்றால் 15 நாட்களுக்கு முன்பும் முறையாக அனுமதி பெற வேண்டும் என்ற விதியை காவல்துறை சுட்டிக்காட்டியுள்ளது. கர்ப்பிணி பெண்கள், குழந்தைகள், முதியவர்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் கூட்டத்தில் பங்கேற்க அனுமதி இல்லை என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. கூட்டத்திற்கு வரும் பொதுமக்களுக்கு போதுமான குடிநீர் மற்றும் ஆம்புலன்ஸ் ஏற்பாடு செய்யப்பட வேண்டும். போதுமான வாகனங்கள் நிறுத்தும் அளவுக்கு இடம் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.
பிப்ரவரி 13 அன்று கூட்டம் நடைபெற வேண்டிய நிலையில் இதுவரை முழுமையான அனுமதி வழங்கப்படவில்லை. சேலம் மாநகரம் மற்றும் மாவட்ட பகுதிகளில் தகுந்த இடங்களை தேர்வு செய்வதில் தவிக நிர்வாகிகள் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். 100 நாள் வேலை திட்டம் முறைகேடு, அதிமுக ஆர்ப்பாட்டம் அறிவிப்பு. அதிமுக பொதுச் செயலர் பழனிசாமி வெளியிட்டுள்ள அறிக்கை: கிராமங்களில் வசிக்கும் ஏழை எளிய மக்கள் 100 நாள் வேலை திட்டத்தை நம்பியே வாழ்கின்றனர். அதிமுக ஆட்சியில் இத்திட்டம் முறையாக செயல்படுத்தப்பட்டு குறித்த நேரத்தில் ஊதியம் வழங்கப்பட்டது. கடந்த 2021 சட்டசபை தேர்தலின் போது இத்திட்டம் 150 நாட்களாக உயர்த்தப்படும், பேரூராட்சிகளுக்கும் விரிவுபடுத்தப்படும், சம்பளம் 300 ரூபாயாக உயர்த்தப்படும் என திமுக வாக்குறுதி அளித்தது. ஆனால் ஆட்சிக்கு வந்து இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்கவில்லை. மாறாக கடந்த 57 மாத திமுக ஆட்சியில் ஆண்டுக்கு சராசரியாக 40 நாட்கள் கூட வேலை வழங்கவில்லை. குறித்த நேரத்தில் சம்பளம் வழங்குவது இல்லை என மக்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இத்திட்டத்தில் திமுகவினர் பல்வேறு முறைகேடுகளை செய்துள்ளதாகவும் புகார்கள் வந்துள்ளன. இந்நிலையில் மத்திய அரசு 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தியதுடன் பணியாளர்களுக்கு நன்மை தரும் வகையில் பல மாறுதல்களை செய்துள்ளது. புதிய சட்டத்தில் மாநில அதிகாரம் குறைக்கப்படவில்லை. 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குமாறு கூறப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் உருவாக்கப்படும் குளங்கள், சாலைகள், நீர்நிலைகள், சந்தைகள் போன்றவை மாநில அரசுக்குத்தான் சொந்தம் என்றும் மத்திய அரசு அறிவித்துள்ளது. இது திமுகவினரின் முறைகேடுகளுக்கு இடையூறாக இருக்கிறது என்பதால் 100 நாள் வேலை திட்டத்தையே சீர்குலைக்கும் முயற்சியில் திமுக அரசு ஈடுபட்டுள்ளது. இதை கண்டித்து அதிமுக சார்பில் தமிழகம் முழுதும் அனைத்து ஊராட்சி ஒன்றிய அலுவலகங்கள் முன் வரும் 13ஆம் தேதி காலை ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. கோயில் நிலத்தில் கிறிஸ்தவர்கள் கார்த்திகை தீபம் கூட ஏற்றவில்லை. குன்றம் அடுத்து அம்பாத்துறை. திண்டுக்கல் மாவட்டம் அம்பாத்துறை காளியம்மன் கோயில் நிலம் கிறிஸ்தவர்களின் ஆக்கிரமிப்பில் இருப்பதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து அம்பாத்துறை அடுத்துள்ள பெருமாள் கோயில்பட்டியைச் சேர்ந்த நாகராஜ் ஹைகோர்ட் மதுரை கிளையில் பொதுநல மனு தாக்கல் செய்துள்ளார். அம்பாத்துறையில் காளியம்மன் கோயில், மண்டு கருப்பசாமி கோயில், வேம்பு மாரியம்மன் கோயில் மற்றும் பகவதி அம்மன் கோயில் குறிப்பிட்ட சர்வே எண்ணில் அமைந்துள்ளன. நிலம் தொடர்பான வருவாய்த்துறை ஆவணங்கள் காளியம்மன் கோயில் பெயரில் உள்ளன. அதை கிறிஸ்தவ சமூகத்தைச் சேர்ந்த சிலர் சட்டவிரோதமாக ஆக்கிரமிக்க முயற்சிக்கின்றனர். இதை தடுத்து கோயில் நிலத்தை பாதுகாக்க வலியுறுத்தி கலெக்டரிடம் மனு அளித்தோம். நடவடிக்கை இல்லை. இந்துக்கள் கோயில் நிலத்தை சுற்றிலும் எல்லைக்கற்கள் நட்டனர். அவற்றை கிறிஸ்தவர்களில் சிலர் அகற்றி நிலத்தை ஆக்கிரமிக்க முயன்றனர். கேள்வி எழுப்பியவர்களை தாக்கினர். கோயில் நிலத்தை ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாப்பது வருவாய்த்துறை அதிகாரிகளின் கடமை. அதிலிருந்து தவறி ஆக்கிரமிப்பாளர்களுக்கு துணை போயினர். கோயிலுக்கு சொந்தமான அப்பகுதியில் உள்ள தூணில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது வழக்கம். அதை நடத்த விடாமல் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் தடுத்தனர். இதை எதிர்த்து கார்த்திகை தீப திருவிழாவை நடத்த அனுமதி கோரி ஹைகோர்ட்டில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. கார்த்திகை தீபம் ஏற்ற கடந்த ஆண்டு டிசம்பர் 2 கோர்ட் உத்தரவிட்டது. அதை அதிகாரிகள் நிறைவேற்றவில்லை. கோயிலுக்கு சொந்தமான நிலத்தை பாதுகாக்க சுற்றிலும் வேலி அமைத்து ஆக்கிரமிப்பு நிகழாமல் தடுக்க நடவடிக்கை எடுக்க கலெக்டர் தாசில்தாருக்கு உத்தரவிட வேண்டுமென பொதுநல மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இது நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், ராமகிருஷ்ணன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. மனுதாரர் தரப்பில் வக்கீல் மயில்வாகன ராஜேந்திரன் ஆஜரானார். மனுவின் மீதான வாதங்களை கேட்ட நீதிபதிகள், கோயில் நிலத்தில் ஆக்கிரமிப்புகள் இருக்கும் பட்சத்தில் அவற்றை அகற்ற மேற்கொண்ட நடவடிக்கை குறித்த விவரம் வேண்டும். பிப்ரவரி 19 கலெக்டர், ஆர்டிஓ, தாசில்தார் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என உத்தரவிட்டனர். அரவமின்றி அமித்ஷாவை பார்த்த நபர் விரைவில் ரிலீஸ் ஆகிறது ஜனநாயகன். டெல்லியில் முடிந்த டீல், பெரிய அரசியல் ட்விஸ்ட். தணிக்கை சான்று கிடைக்காமல் இடியாப்ப சிக்கலில் சிக்கி தவிக்கும் தவிக தலைவர் விஜய் நடித்த ஜனநாயகன் படம் டெல்லி உதவியுடன் விரைவில் வெளியாகும் என்று தெரிய வந்திருப்பது விஜய் ரசிகர்களை ஆர்ப்பரிக்க வைத்திருக்கிறது. இதுதான் என் கடைசி படம் என்று சொல்லி ஜனநாயகன் படத்தில் நடித்தார் விஜய். படம் செப்டம்பரிலேயே தயாராகிவிட்டது. பொங்கலுக்கு ரிலீஸ் ஆக இருந்தது. ஆனால் ஆட்சேபனைக்குரிய காட்சிகள் நிறைய உள்ளன. அதனால் படத்துக்கு தணிக்கை சான்று வழங்க தேவையில்லை என்று தணிக்கை குழு உறுப்பினர் ஒருவர் தணிக்கை வாரிய தலைவரிடம் புகார் அளித்தார். இதனால் மறு ஆய்வு குழுவுக்கு படம் அனுப்பி வைக்கப்பட்டது. இதை எதிர்த்து படக்குழு சென்னை ஹைகோர்ட் தனி நீதிபதியிடம் முறையிட்டது. அங்கு சாதகமான தீர்ப்பு கிடைத்தது. ஆனால் உடனடியாக
ஹைகோர்ட் 2 நீதிபதிகள் அமர்வில் தணிக்கை வாரியம் முறையிட்டது. அதை விசாரித்த நீதிபதிகள் ஏற்கனவே தனி நீதிபதி அறிவித்த தீர்ப்பை ரத்து செய்தனர். தணிக்கை வாரியத்தின் பதிலையும் உரிய முறையில் கேட்டு புதிய உத்தரவை பிறப்பிக்க வேண்டுமென்று சொல்லி மீண்டும் அதே நீதிபதியிடம் வழக்கை திருப்பி அனுப்பினர். இதனால் எப்போது படம் வெளியாகும் என்று தெரியாத நிலை ஏற்பட்டது. இந்த நிலையில்தான் பிரச்சினை அரசியல் பின்புலம் கொண்டது. அதனால் பாரதிய ஜனதாவின் அதிமுக்கியஸ்தராக இருக்கும் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பாருங்கள், பிரச்சினை முடிவுக்கு வரும் என்று விஜய் தரப்புக்கு சிலர் ஆலோசனை கூறினர். அதையடுத்து நடிகர் விஜய்க்கு ஆலோசகராகவும் நெருக்கமானவராகவும் இருக்கும் விஷ்ணு ரெட்டி தனக்கு டெல்லியில் அறிந்த முகமாக இருக்கும் இந்தியாவின் 2ஆம் தலைமகனாக இருக்கும் முன்னாள் பாரதிய ஜனதா முக்கியஸ்தரை அணுகினார். அவர் அமித்ஷாவை சந்திக்க நேரம் வாங்கி கொடுத்தார். அதன் தொடர்ச்சியாக சில நாட்களுக்கு முன் விஜய் சார்பில் டெல்லி சென்ற விஷ்ணு ரெட்டி அமித்ஷாவை சந்தித்து பேசிய தகவல் வெளியானது. அப்போது ஜனநாயகன் படத்தை வெளியிட நீங்கள் உதவ வேண்டும், தேவையானால் நீங்கள் விரும்பாத காங்கிரஸை தள்ளி வைக்க தாவேக தயாராக இருக்கிறது என்று அமித்ஷாவின் எண்ணத்துக்கு ஏற்ப விஜய் தரப்பில் விஷ்ணு ரெட்டி பேசியிருக்கிறார். இதை ஏற்றுக்கொண்ட அமித்ஷா, சில நாட்களுக்கு உங்கள் நடவடிக்கை கண்காணிக்கப்படும், அதன்பின் நல்ல முடிவு எடுக்கப்படும் என்று விஷ்ணு ரெட்டியிடம் சொல்லி அனுப்பியிருக்கிறார். இதனால் விரைவில் டெல்லியிலிருந்து ஜனநாயகன் படத்துக்கு பச்சை கொடி காட்டப்படும் என்று தாவேக தரப்பில் ஆவலாக உள்ளனர். இது பற்றி தாவேக வட்டாரம் கூறியது, திமுக கூட்டணியில் இருக்கும் காங்கிரஸ் கட்சியினர் வரும் சட்டசபை தேர்தலுக்கு தாவேகவுடன் கூட்டணி சேர விரும்புகின்றனர். இதற்குதான் ராகுலின் நண்பரும் காங்கிரஸ் தரவு பகுப்பாய்வு பிரிவு தலைவருமான பிரவீன் சக்கரவர்த்தி சமீபத்தில் நடிகர் விஜயை சந்தித்து பேசினார். காங்கிரஸோடு கூட்டணி சேருவதில் தாவேகவும் விருப்பம் காட்டியது பாரதிய ஜனதா தலைமைக்கு பிடிக்கவில்லை. இதையடுத்தே ஜனநாயகன் படம் மூலம் விஜய்க்கு கடிவாளம் போடப்பட்டது. யதார்த்தத்தை புரிந்து கொண்ட விஜய் தரப்பு காங்கிரஸை தள்ளி வைத்து ஜனநாயகன் படத்துக்கான சிக்கலை தீர்த்து கொள்ள விரும்பியது. இதற்காகத்தான் விஜய் நண்பரும் ஆலோசகருமான விஷ்ணு ரெட்டி அமித்ஷாவை சந்தித்தார். ஜனநாயகனுக்கு இருக்கும் தடை விரைவில் நீங்கும் என தெரிகிறது. கூட்டணிக்கு வருவதாக போக்கு காட்டி வரும் காங்கிரசும் சரியான முடிவெடுக்காமல் திமுகவோடும் பேசிக்கொண்டு தாவேகவோடும் பேசுவதை விஜய் ரசிக்கவில்லை. இதுவும் காங்கிரஸை அவர் தள்ளி வைக்க ஒரு காரணம். விரைவில் ஜனநாயகன் வெளியாவது மட்டுமல்ல, தமிழக அரசியல் களத்தில் அடுத்தடுத்த திருப்பங்களும் நிறைய காத்திருக்கின்றன என்று சஸ்பென்ஸ் வைத்தது தாவேக வட்டாரம்.